ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் மிக முக்கியமான ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆனி மாதமும் நடந்துட்டுருக்கு. இந்த 2 மாதங்களும் சேர்ந்ததில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேச ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்காங்கிறது கிரகநிலைகள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த 7 நாட்கள் 7 விதமாக இருக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே விதிகள் காரணம் கிடையாது. நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ அதுதான் மேச ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த 7 நாட்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொது பலனாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மேச ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் டீப்பாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். நவக்கிரகங்கள்லேயே தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாக ஆணி மாதம் இருக்கும். இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசினருக்கும் மாற்றங்கள் ஏற்படும். காரணம் என்னென்னா, ஆணியில் சூரியனுடைய சஞ்சாரம் தான். சூரியனுடைய சஞ்சாரம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ நவக்கிரகங்களுடைய தலைவன் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் செய்யக்கூடியதோட அடிப்படையில் அடுத்த 7 நாட்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொது பலனாக என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலனாக என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக மற்ற கிரகங்களால் என்னென்ன நடக்குங்கிற விஷயங்களை அதிரடியாக பார்க்கலாம். மேசராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு சூரியனுடைய நட்பு கிரகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா மிதுன ராசி ஆளக்கூடிய புதன் பகவானோடு பகை என்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதன் காரணமாக உடன் பிறந்தவர்களோடு சில மனக்கசப்பான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பேச்சில் நிதான தேவை என்பது மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். அதே சமயம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்கணும். தொழில் ரீதியாக சில விஷயங்கள் சாதகமற்று அமையலாம். அதே சமயத்தில் வணிகத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அப்போ தான் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். பணியிட அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருங்க. பணியிட அரசியலில் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் ஆபத்து வரும். ஸோ இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களோட ராசிக்கு டீப்பாக இந்த அடுத்த 7 நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அடுத்த 7 நாட்கள் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். ஸோ இந்த கிரகங்கள் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருமா, உங்களுடைய பலம் பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது
வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்ற மேசராசி என்பர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் நவக்கிரக நாயர்களின் முதல்வராக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புது புது செயல்களில் ஈடுபடுவீங்க. ஸோ நினைத்த காரியத்தை நிறைவேற்ற இந்த மாதிரி புது புது செயல்களில் ஈடுபடும்போது உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். போட்டியாக இருந்த நபர்களை ஓவர்டேக் செய்து வியாபாரத்தை பெருக்குவீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிசயமாக நடக்கும். அப்புறம் சந்திர பகவானுடைய பூரண அனுக்கிரகமும் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு அடைவீங்க. அதே சமயம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரும் புகழும் செல்வாக்கும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 5வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவது உங்களுக்கு அமையும். சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் சாதகமாக முடியும். செவ்வாய் 5வது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்புறம் புதன் 4வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் அடுத்தவருடைய ஆலோசனையை அதிகம் கேட்க வேண்டாம். மெயினாக பங்கு சந்தை வியாபாரங்களில் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அப்புறம் குரு 3வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் திருமண காரியங்கள் இந்த 7 நாட்கள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. மெயினாக வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை அடைய முடியாது. ஸோ வெளியூர் பயணங்கள் இந்த 7 நாட்கள் தள்ளி வைத்திருக்கிறது உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நீங்கள் நினைத்தபடி நடக்கும். அதனால் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நீங்கள் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணலாம். பெண்களால் சில பிரச்சனைகள் சந்திப்பீங்க. அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்புறம் அதை தொடர்ந்து சனி பகவான் 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் நில விற்பனையில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சியை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முயற்சி சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் ராகு 11வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகும். ஸோ குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகாத மாதிரி பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் கேது 5வது இடத்துல இருக்கிறாரு. ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம். ஆன்மீக பயணம் நீங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கிரகங்களால் இந்த 7 நாட்கள் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 9, 7, 6, 1. அப்புறம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஆக்சுவலி இந்த 7 நாளுமே மகாலட்சுமியை பசுனை தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா வீடு மனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். சரி, அந்த பாடல் என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மங்களென நாடி உன்னை வணங்குகிறேன், நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லணும். அதாவது காலையில் மகாலட்சுமியை வழிபாடு செய்து பசுனை தீபமேற்றி இந்த பாடலை 27 முறை மகாலட்சுமியை பார்த்து பாராயணம் செய்யணும். திரும்ப அந்த பாட்டை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மங்களன நாடியுன்னை வணங்குகிறேன், நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி. இந்த மகாலட்சுமி மந்திரத்தை பாராயணம் செய்யணும். மேச ராசிக்காரங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த 7 நாளும் அதிர்ஷ்டமானது பொங்கும். அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறேன். ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. அதே போல் உங்களுக்கு மெயினாக இந்த 7 நாட்களில் எந்த ஒரு அவசர காரியமும் செய்யக்கூடாது. பேசிக்காக இந்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கும் நம்பி எதையும் கடன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதிலலாம் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த 7 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மெயினாக இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்டேட்டான தகவல்கள் போட்டோன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.